எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைன்னு ஏமா பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு பாப்பா அவங்க சொல்லுவாங்க. அதனால் ஒரு 2 வாரம் மேலே ஆச்சுங்க இங்கே இட்லி தோசைக்கு போடவே இல்லை. நேற்று நைட்டு அவங்களாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா அந்த நீங்கள் ஒயிட் கலர் இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணுவீங்களாம்மா, அது பண்ணுங்களேன், சாப்பிடணும் போல் இருக்குன்ட்டாளுங்க. வாடியா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ புரியுதா இட்லியோட அருமை, நீ என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் இட்லி தோசைக்கு நிகர் எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஊற போட்டு காலையில் ஆட்டி வச்சிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக இட்லி ஒரு 2-3 வகை சட்னி செஞ்சிடணும்னு சொல்லிட்டு காலையில் ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் சேமியா தாங்க பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் காலியாக போச்சு, அதை நோட் பண்ணல, சரின்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை வச்சே ஓட்டியாச்சு. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஒரே வேலைங்க, நிறைய துணி துவைக்கிறதுலேருந்து வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து சரியான வேலை இருந்துச்சு. ஏன்னா 2 நாளாக வந்து அப்படியே அக்கடான்னு போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயாச்சும் போக வைக்கன்னு சுற்றிட்டு இருந்திருப்போமா. இன்னைக்கு தான் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் பார்க்குறது. அப்புறம் வெளியில் உள்ள செடிங்களுக்குமே தண்ணி ஊற்றவே இல்லை. 2 நாளாக கொஞ்சம் காஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அதுக்கும் எல்லாத்தையும் காலையிலே தண்ணி ஊற்றியாச்சு. இல்லைனா லேட் ஆன பிறகு தான் பைப்லேருந்து புகையாக வருமே. இங்கே மஸ்கட்டை பொறுத்தளவுக்கு தண்ணி கொதிக்க கொதிக்க வருங்க. தண்ணிலாம் வாளியில் பிடிச்சி வைக்கலன்னா அவ்வளோதான் காலி. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.